சில நேரங்களில் இந்த உலக நாட்டு தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு பல உலக நாடுகளையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதிக்கும். அதன் அடிப்படையில் பார்க்க போனால் அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவு உலக நாடுகள் எல்லாருமே என்னப்பா அமெரிக்கா இப்படி முடிவு எடுத்துட்டாங்களாமே, அப்போ நாமும் அதே முடிவை எடுத்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய முடிவுகளாக இருக்கும். அப்படி ட்ரம்ப் சமீபத்தில் எடுத்த ஒரு முடிவு தான் நாங்கள் அணு ஆயுத சோதனையை திரும்ப செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. அணு ஆயுத சோதனையை அமெரிக்கா திரும்ப செய்கிறாங்கன்னா யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்? அமெரிக்கா அணு ஆயுத சோதனை அப்படின்னு சொல்கிறதுல 2 விதங்கள் இருக்குது. அதை எப்படி செய்ய போகிறாங்க, ஏன் செய்ய போகிறாங்க? அமெரிக்கா அணு ஆயுத சோதனை செஞ்சாங்கன்னா சீனா, ரஷ்யா, இந்தியா மாதிரியான நாடுகள் என்ன செய்வாங்க? இப்படி பல டீட்டெயில்ஸ் ரொம்பவே வியப்பான, அதே நேரத்தில் நாம் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபைவ் நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் இருக்குங்க. இந்த பிக் 5 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அணு ஆயுதம், அது சார்ந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜி, நிறைய மிசைல்ஸ், இந்த அடிப்படையில் தான் இந்த பிக் 5 நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் அழைக்கப்படுகிறார்கள். இதில் ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ் மற்றும் யூகே இருக்காங்க. இந்த பிக் 5 நாடுகளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா மாதிரியான நாடுகள் தான். இதில் இஸ்ரேல் இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்கிறதும், ஈரான் இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்கிறதும், அவங்களுடைய அணு ஆயுதத்துக்கான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றளவும் பேசப்பட்டு வருது. ஸோ இத்தனை நாடுகள்கிட்ட தான் அணு ஆயுதம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த பிக் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் அணு ஆயுத சோதனையை எப்போ செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, இப்போ ஏன் செய்ய துடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வி வர்றதுக்கான காரணமே ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு தான். அந்த அறிவிப்பில் அவர் சொன்னது, ஆன் அண்ட் ஈக்குவல் பேசிஸ் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அணு ஆயுதத்தை சோதனை செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆன் அண்ட் ஈக்குவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கார்ல. பிற நாடுகள் அணு ஆயுத சோதனை எப்படி செய்கிறாங்களோ, பிற நாடுகள் அணு ஆயுதத்துக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்களோ, அந்த பேசிஸில் ஆன் அண்ட் ஈக்குவல் பேசிஸ், அந்த பேசிஸில் நாங்களும் என்ன செய்ய போகிறோம், அணு ஆயுத சோதனையை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இந்த அறிவிப்பு வந்த அடுத்த செகண்டே சீனா இந்த மாதிரியான அறிவிப்பை ஒரு உலக வல்லரசு கொடுக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கொடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை அமெரிக்கா இந்த ஆன் அண்ட் ஈக்குவல் பேசிஸில் அணு ஆயுத சோதனை செய்கிறார்கள் என்றால் அந்த பேசிஸில் நாங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சீனா சொல்கிறாங்க. இது சீனா மட்டும் கிடையாது, நார்த் கொரியா இதுக்கு ஒரு படி மேலே போய் இந்த உலகத்தில் எத்தனை நாடுகள் அணு ஆயுத சோதனை செஞ்சாலும் சரி, அதே பேசிஸில் அதை விட டபுள் மடங்காக நாங்களும் அணு ஆயுத சோதனைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்னடா இது, ஒரு செயின் அப்படியே அந்து விழும்போது டகடகடன்னு எல்லா செயினும் விழும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தொடர்கண்ணி பிரச்சனையாக மாறி நிற்கிறது இந்த அணு ஆயுத சோதனைங்கிற இந்த செய்தி. சரி, அப்போ உண்மையிலேயே அணு ஆயுத சோதனை அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியர் வார்ஹெட்டை வெடிக்க வச்சு சோதனை செய்ய போகிறார்களா அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட். அப்படின்னா அணு ஆயுத சோதனை எப்படி 2 விதமாக செய்யலாம். ஒன்று, வார்ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நியூக்ளியர் வெப்பனுடைய அந்த வார்ஹெட், அதை வெடிக்க வச்சு ஒரு சோதனை அப்படிங்கிறத செய்யலாம். அப்படி இல்லையா, இந்த வார்ஹெட்டை சுமந்து செல்லக்கூடிய கொஞ்சம் சிஸ்டம்ஸ் இருக்குது, அந்த சிஸ்டத்தை அவங்க சோதனை செய்யலாம். இப்படி 2 விதமான அணு ஆயுத சோதனை யாரால் செய்ய முடியும், அமெரிக்காவால் செய்ய முடியும். வெப்பன்ஸ் டெலிவரி சிஸ்டம் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் தான் இப்போ பல நாடுகளும் சோதித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலினுடைய டெலிவரி சிஸ்டமாக இருக்கட்டும், இது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைலாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே இந்த நியூக்ளியருங்கிற வார்த்தை சேரும்போது அது அடுத்த விதமான சர்ச்சையை ஏற்படுத்தும். ஸோ எய்தர் வார்ஹெட்டை அவங்க வெடிக்க வச்சு சோதிக்க போகிறாங்களா, இல்லை ஒரு டெலிவரி சிஸ்டத்தை அவங்க சோதிக்க போகிறாங்களா? இந்த கேள்வி உருவாகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ரஷ்யா ஒரு க்ரூயிஸ் மிசைலை நாங்கள் உருவாக்கிட்டோம். இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் கிட்டத்தட்ட 16,000-20,000 கிலோமீட்டர் தாண்டி செல்லக்கூடிய ஒரு க்ரூயிஸ் மிசைல் தான். அந்த க்ரூயிஸ் மிசைலினுடைய பவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்த பிறகு ரஷ்ய ஊடகங்கள் சொல்கிறாங்க, இனி அணு ஆயுதம்லாம் பிஸ்கோத்து தான், நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மிசைல் தான் இனிமேல் கிங் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. ஸோ இந்த ரஷ்யாவினுடைய செய்தியை பார்க்கும்போது அவங்க க்ரூயிஸ் மிசைல், அதுக்கான டெலிவரி சிஸ்டத்தை வடகொரியா செய்து பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டோர்படோ ட்ரோன் அப்படிங்கிறதையும், இந்த டோர்படோ ட்ரோனும் கேப்பபிள் ஆஃப் கேரியிங் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது தான், நியூக்ளியர் வார்ஹெட் அப்படிங்கிறது தான். ஸோ டோர்படோ ட்ரோன், இந்த பக்கமாக க்ரூயிஸ் மிசைல், இதெல்லாமே இந்த நாடுகள் செய்யும்போது நாம் ஏன் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் அமெரிக்கா கேட்டிருக்காங்க. மெயின்டைன் டெக்னிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கலாம்.
இந்த மெயின்டைன் டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது ட்ரம்ப் அவர்கள் ஏனோ இன்னைக்கு வந்து இந்த முடிவை எடுத்துட்டார் அப்படின்னு நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். ட்ரம்ப் அவர்களுடைய முதல் அந்த அதிபராக இருந்தார் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்திலேயே நியூக்ளியர் டெஸ்ட்டை நம்ம ரீரைட் பண்ணணும், மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கருத்தை தெரிவித்திருந்தவர் இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய அதிபராக இருந்த அந்த காலகட்டம் முதல் இப்போ செகண்ட் டேர்மாக வந்த இந்த காலகட்டம் வரை அவருடைய மனதில் இருந்தது அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் டெஸ்ட்டை எகெயின் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதை இப்போ செவ்வனே அவர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அப்படின்னா அமெரிக்கா இதுக்கு முன்னாடி எப்போ நியூக்ளியர் டெஸ்ட்டை செஞ்சு பார்த்தாங்க, அதாவது வார்ஹெட்டை வெடிக்க வச்சு அவங்க செஞ்சு பார்ப்பது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, 1992 தான் அவங்க கடைசி அணு ஆயுத டெஸ்ட் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க. அதன் பிறகு HW புஷ் அவர்கள் என்ன செய்கிறாரு, எப்பா இதுக்கு மேலே அணு ஆயுதத்தெல்லாம் வெடிக்க வச்சு வார்ஹெட்டை வெடிக்க வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோதித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வெடிக்க வச்சு சோதித்து பார்க்கவில்லை என்றால் எப்படி அவங்க அடுத்ததாக சோதித்து பார்ப்பார்கள்? கம்ப்யூட்டர் சிமுலேஷன் வழியாகவும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சயின்டிஃபிக் டேட்டா வழியாகவும் அதை அனாலிசிஸ் பண்ணி கம்ப்யூட்டர் சிமுலேஷனுக்குள்ளே கொண்டு போய் இந்த மாதிரியான ஒரு நியூக்ளியர் ஒரு ஃபியூலை உள்ளக்க வச்சு இந்த நியூக்ளியர் வெப்பனை இந்த டெம்பரேச்சரில் இந்த ஒரு ஹைட்லேருந்து போடும்போது எவ்வளவு ஈல்டு கிடைக்கும், எவ்வளவு அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிமுலேஷன் அப்படிங்கிறது செய்து பார்க்கப்படும். அந்த சிமுலேஷனின் அடிப்படையில் ஓகே நாங்கள் ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, 1992க்கு பிறகான நியூக்ளியர் வெப்பனை அவங்களுடைய ஸ்டாக் பீல்ஸில் கொண்டு வைப்பாங்க. அப்படின்னா நேரடியாக இதை வெடிச்சு பார்த்ததெல்லாம் கிடையாது. ஒரு தியரட்டிக்கலாக இப்படிலாம் நாங்கள் நியூக்ளியர் ஃபியூல் உள்ளக்கு சேர்த்துருக்கோம், இந்த நியூக்ளியர் இந்த டைமில் இப்படிலாம் வெடிச்சு சிதறும் அப்படின்னு சொல்கிற அந்த டேட்டாவின் அடிப்படையில் மட்டும்தான் எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, எங்ககிட்ட இவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற பல நாடுகளுடைய இப்போதைய கூற்று இதுக்குள் அடங்கி இருக்கிறது. இவங்க 1992 தான் கடைசி அணு ஆயுத டெஸ்ட்டை பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யா 1990களிலும் சீனா 1996லையும் அவங்களுடைய அணு ஆயுத டெஸ்ட் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. அதன் பிறகு யாருமே இந்த வார்ஹெட்டை வெடிக்க வச்சு அணு ஆயுத டெஸ்ட் அப்படிங்கிறத செய்து பார்க்கவில்லை. இதன் பிறகு தான் காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படிங்கிறது உருவாகுது. இந்த காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படிங்கிறது 1990களில் உருவானாலும் இந்த 3 நாடுகள் பிற நாடுகள் எல்லாருமே சைன் போடுறது அப்படிங்கிறது ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு தான், அதாவது 1996 சீனா அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்லாம் டெஸ்ட் பண்ண பிறகு தான் சீனாவும் இதில் வந்து கையெழுத்து போடுறாங்க. இதன் பிறகு தான் எந்த நாடுமே அணு ஆயுதம் அப்படிங்கிறத நியூக்ளியர் வார்ஹெட்டை டிடெக்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வெடிக்க வைத்து சோதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த முடிவுக்கு வராங்க. அப்படின்னா இந்த ட்ரீட்டிக்குள்ள நம்ம இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கையெழுத்து போட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்தியாவும் பாகிஸ்தானும் நாங்கள் அணு ஆயுதத்தை என்ன செய்வோம், வெடிக்க வைத்து சோதித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அதே நிலைமையில தான் இருக்காங்க. ஏன் விக்கி, அவங்கெல்லாம் பெரிய நாடுகள்லாம் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க வந்து அணு ஆயுதத்தை சோதித்த வார்ஹெட்டை வெடிக்க வைக்க மாட்டோம், நீ அப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் அப்படி சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக கேட்கலாம். உண்மையிலேயே வார்ஹெட் அப்படிங்கிறதுக்கான அந்த கவுண்ட் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ரஷ்யாட்ட 4700 வார்ஹெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அணு ஆயுதங்கள் இருக்குது. அமெரிக்காவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 3800 3900 அப்படின்னு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3500க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சீனாவை எடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 660க்கு மேலே இருக்குது. அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளை எடுத்து பார்த்தோம்னா ஒரு 150 160 180 200க்கு கீழே தான். ஸோ இந்த நிலைமையில் அவங்க அந்த நாடுகள் 2000 அந்த ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இந்த நாடுகள் 2000 அணு ஆயுதங்களெல்லாம் சோதித்து பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க சோதித்து பார்த்து எந்த டெம்பரேச்சரில் எந்த மாதிரியான ஈக்குவேஷன் போட்டு எந்த மாதிரியான இடத்துல வெடிக்க வைக்க வேண்டும், எவ்வளோ உயரத்தில், இது எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி. இனிமேல் அவங்க இன்னொரு நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சு வெடிக்க வச்சு சோதித்து பார்க்க வேண்டுமான்னு கேட்டால் இல்லை. ஆல்ரெடி 2000 வார்ஹெட்டை தான் வெடிக்க வச்சு சோதித்து பார்த்திருக்கிறார்களே. ஆனால் புதுசாக நாங்கள் நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இன்னும் நிறைய சோதித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அவங்க அந்த ட்ரீட்டியில் கையெழுத்து போடலை. சரி, இப்போ தான் அமெரிக்கா அதை பிரேக் பண்ணி நாங்கள் நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சீனா என்ன செய்வாங்க, ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட 660 700க்கு கீழே தான் அணு ஆயுதங்கள் இருக்குது. பட் பிற நாடுகள் உளவுத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அனைத்து டெக்னாலஜியும் சீனா தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ஒரு குட்டி கேப் கிடைச்சா போதும் அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை சீனா ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை விட, ஏன் இந்த 2 நாடுகளையும் சேர்த்து வச்ச அணு ஆயுதங்களை விட கூடுதலான அணு ஆயுதங்களை சீனா தயாரித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அமெரிக்காவுக்கு இது பெரிய பிரச்சனையாக மாறாதான்னு கேட்டால் அமெரிக்காவும் அவங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை சோதித்து பார்ப்பார்கள். பட் இந்த வார்ஹெட்டை வெடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ரிமோட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எதிரி நாடுகள் நிறைய இருக்குது, யுத்தம் நிறைய நடந்துட்டு இருக்கு, திடீர்னு நான் அணு ஆயுதம் சோதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு நாட்டு மீது அவங்க போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா இது எல்லாமே சிக்கல் தான்.
அதனால தான் அணு ஆயுதத்தை நான் ரீடெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னது உலக நாடுகளிடையே ஒரு பேனிக் மோட உருவாக்கி இருக்கு. அப்ப இதுல இருந்து எல்லாம் மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகொரியா தான். என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கப்பா, 2017 அணு ஆயுத சோதனை செய்து பார்த்தேன் அப்படின்னு சொன்ன ஒத்த நாடு வடகொரியா. அப்போ மீதம் இருக்கும் நாடுகள், இஸ்ரேல் அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் அணு ஆயுத சோதனைகளை செய்வதற்கு தயாராகி வருகிறது. ஸோ ஈரான் என்னைக்கு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்களோ அன்னைக்கு மிடில் ஈஸ்ட் நாடுகள் பயப்பட ஆரம்பிக்கும். மிடில் ஈஸ்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரியான நாடுகள் உங்கள்கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கட்டும், ஈரான்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல நாடுகளிடம் இந்த அணு ஆயுதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஓவராலாக பார்க்கும்போது இப்போதைக்கு தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பூதமாக தான் அணு ஆயுதம் இருக்குது. இல்லை நான் மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ண போகிறேன், மறுபடியும் நான் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூதத்தை தட்டி எழுப்பிட்டோன்னா மனித குலத்துக்கே அது ஆபத்தாக மாறிடும். அமெரிக்காட்ட லேட்டஸ்ட் அணு ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய B6113 ஏர் டிராப்டு பாம்பு அப்படிங்கிறது தான். இந்த B61 சீரீஸ் குண்டுகளை நம்ம எடுத்து பார்க்க போனால் அதெல்லாம் 1960களில் கண்டுபிடித்தது. 1960களில் கண்டுபிடித்த இந்த குண்டுகளை மறுபடியும் ரீஹைட்ரேட் பண்ணி அவங்களுடைய அணு ஆயுத ஸ்டாக் பீல்ஸ்குள்ளே வச்சிருக்காங்க. ஸோ இதை விட அப்போ 1960 விட அட்வான்ஸ்டான மிசைலை கண்டுபிடிப்பதற்கும் பிற நாடுகள் அணு ஆயுத மிசைல்ஸை கண்டுபிடிப்பதற்கும் இது மிகப்பெரிய ஒரு திருப்பமாக அமையலாம். இந்த திருப்பம் வராமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக் கொள்வோம். ஸோ A to Z இன்ஃபர்மேஷனை நான் இதில் பகிர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இது இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, அப்பா அம்மாவுக்கு, உறவுகளுக்கு இந்த வீடியோ அனுப்பி பாருங்கள். அமெரிக்கா சொன்ன ஒரு உத்தரவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உலக அரசியல் இருக்குது. இந்த உலக அரசியலில் இந்தியாவும் பாதிக்கலாம், இந்தியாவை சார்ந்த எல்லாருமே பாதிக்கலாம். ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கி இந்த வீடியோ